சொந்தங்களே நீங்க மட்டன் தான் எடுத்துறதுக்காக மட்டனை போட்டு மட்டன் குழம்பு வச்சு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம். என்ன சூடாயிருச்சுங்க, கறி மசாலா பட்டை போட்டுக்கிறோம். வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். நமக்கு வெங்காயம் பச்சை மிளகா வதங்கி வந்துருச்சு. நம்ம தக்காளி இஞ்சி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறோம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பேஸ்ட் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோங்க. இந்த மசாலையோடையே வெட்டி வச்ச உருளைக்கிழங்கையும் கழுவி வச்ச கறியும் சேர்த்துக்கிறோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களை இந்த மசாலையோடையே 10 நிமிஷம் மட்டனை வேக விட்டாச்சுங்க. இப்போ மட்டன் குழம்புக்கு தேவையான தேங்காய் அரைச்சி வச்சிருப்போம் சேர்த்துக்கிறோங்க. தேவையான தண்ணி சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களே நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சு குடும்பத்தோட சாப்பிடலாம். நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம்.